Hello viewers, welcome to Super Brain. Example 5.21 பார்க்கலாம். Construct a quadrilateral DEAR with the DE equal to 6 cm, EA equal to 5 cm, AR equal to 5.5 cm, RD equal to 5.2 cm and DA equal to 10 cm. Also find its area அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு ஒரு குவாட்ரிலேட்டரில் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதோடைய ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணணும். எதுக்கு? குவாட்ரிலேட்டரலுக்கு. குவாட்ரிலேட்டரல்னா என்ன? ஃபஸ்ட்டு 4 சைட்ஸ் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். தமிழில் வந்து நாற்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 சைட்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இதை வரைஞ்சிக்கலாம். 4 சைட்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ஒரு 4 சைட்ஸ் இருக்க மாதிரி ஒரு ரஃப் டயக்ராமை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஇ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேம் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஇஏஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம இங்கேருந்து எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் நேம் கொடுக்கணும். ஸோ டிஇஏஆர் அப்படின்ட்டு நான் ஒரு நேமை கொடுத்தாச்சு. ரஃப் டயக்ராம் நீங்கள் இப்படி தான் வரையணும்னு அவசியம் கிடையாது. 4 சைட்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், டிஇ வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஏ வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து இஏ 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஏஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5.5 சென்டிமீட்டர். ஆர்டி வந்து 5.2 சென்டிமீட்டர். தென் ஒரு டயக்னல் கொடுத்துருக்காங்க. டிஏ பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் டயக்னல். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு 10 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், குவாட்ரிலேட்டரில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 சென்டிமீட்டருக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த 2 டாட் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப பெருசாகவும் ஹைலைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டாக. ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து காம்பஸை பிளேஸ் பண்ணுவோம் இல்லையா, கரெக்டாக எங்கே பிளேஸ் பண்ணுன்றது தெரியறதுக்காக தான் நான் ஹைலைட் பண்ண சொன்னேன். ஸோ ஓகே, இப்போ 6 சென்டிமீட்டர் எழுதியாச்சு. கையோடு இதையும் மெஷர்மெண்ட்டையும் எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன வரைய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இஏ 5 சென்டிமீட்டரை நீங்கள் காம்பஸ் எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 5 சென்டிமீட்டர் எடுத்துட்டு எங்கேருந்து வைக்கணும், ஈல வச்சுக்கணும். வச்சுட்டு நான் ஒரு ஆர்க்கை கட் பண்ணுறேன். கட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இன்டர்செக்டிங் பாயிண்ட் இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே இஏக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஆர் கொடுத்தாங்க. ஏஆர்னு சொல்லும்போது ஏஆர் இங்கேருந்து இது ஏ இது ஆர் வரும். இன்டர்செக்டிங் பாயிண்ட் இல்லாமல் இங்கே ஆரும் ஒன்றுமே தெரியாமல் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டி கொடுத்துருக்காங்க. ஆர்டி அப்படின்றது இங்கே தான் டி இருக்குது, இங்கே ஆர் வரும். ஸோ அதுவும் நம்மளால் ட்ரா பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஏ, அதாவது டயக்னல். ஸோ இந்த டயக்னலை நம்ம இங்கே கட் பண்ணாதான், இங்கேருந்து டிஏக்கு ஒரு ஆர்க்கை கட் பண்ணால் நமக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடச்சிரும். அப்போ இங்கேருந்து இதுவும் நம்மளால ட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா 10 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 10 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. காம்பஸில் எங்கேருந்து வைக்கணும், டிஏ தானே சொல்லியிருக்காங்க. ஸோ டியில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். டியில் கரெக்டாக அந்த ஹைலைட் பண்ண பிளேஸில் வச்சுட்டு ஒரு ஆர்க்கை நான் கட் பண்ணுறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது எனக்கு இன்டர்செக்ட் ஆகலை. ஏன்னா இந்த ஆர்க்கை நான் முன்னாடியே வரைஞ்சிட்டேன். அதனால என்ன பண்ணணும், திரும்பியும் நான் வந்து இந்த 5 சென்டிமீட்டரை திருப்பியும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். அது வந்து கட் ஆகணும், ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகணும். அதனால அந்த ஆர்க்கை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ ட்ரா பண்ண போகிறேன். அகே நான் 5 சென்டிமீட்டர் இங்கேருந்து நம்ம இந்த 5 சென்டிமீட்டர் தானே இந்த ஆர்க்கு கட் பண்ணோம். அதனால திருப்பியும் 5 சென்டிமீட்டர் எடுத்து ஈல வச்சுட்டு இந்த ஆர்க்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அது இன்டர்செக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து ஏ அப்படின்னு நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த இஏவை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டிஏவையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். டிஏவையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதோடைய மெஷர்மெண்ட்டை நம்ம இங்கே எழுதிடலாம். 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஏலேருந்து பிளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆர்க்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5.5. ஸோ நான் ஸ்கேல் எடுத்துகிட்டு 5.5க்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஏலேருந்து பிளேஸ் பண்ணி ஒரு ஆர்க்கை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஆர் வந்து 5.2 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா. ஸோ 5.2க்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எங்கேருந்து பிளேஸ் பண்ணணும்னா டியிலேருந்து, ஏன்னா டிஆர் தானே நமக்கு 5.2 கொடுத்தாங்க. ஸோ இங்கேருந்து பிளேஸ் பண்ணி ஒரு ஆர்க்கை கட் பண்ணுறேன். ஸோ அது ரெண்டுமே எனக்கு வந்து கட் ஆகலை. அதனால நான் திருப்பியும் வந்து என்ன பண்ணுறேன்னா 5.5க்கு திருப்பியும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது கட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பியும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கட் ஆகிடுச்சுன்னா ஓகே பரவாயில்ல, கட் ஆகலைன்னா இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் திருப்பியும் ட்ரா பண்ணணும். இப்போ எனக்கு இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இதோடைய நேம் வந்து ஆர். பாருங்கள் இங்கே ஆர் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஆர் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். டிஆர்
ஓகே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குவாட்ரிலேட்ரல் ட்ரா பண்ணியாச்சு. ஆனால் இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு டயக்னல், அதாவது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு h1 + h2. அப்போ டி வந்து நமக்கு வேணும். டி அவங்களே கொடுத்துட்டாங்க, டயக்னல் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் h1ஓ h2ஓ வேணும், அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நம்ம செட் ஸ்கொயர் யூஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இந்த டயக்னல் இருக்கு இல்லையா, அது மேலே தான் நம்ம ப்ளேஸ் பண்ணி ஹைட்டை ட்ரா பண்ண போகிறோம். ஒன்று நீங்கள் வெறும் இந்த செட் ஸ்கொயர் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஹைட்டை ட்ரா பண்ணலாம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா இந்த பேஸ் லைனை இங்கே இருக்கிற டயக்னல் மேலே கரெக்டாக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற ஆர்ன்ற பாயிண்ட் வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம லைன் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டே வரேன். மூவ் பண்ணிகிட்டே வரும்போது இந்த லைன் கரெக்டாக இப்படி இருக்கணும். இப்படிலாம் கிராஸாலாம் போகக்கூடாது. கரெக்டாக இதுக்கு மேலேயே இது மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த ஆர்ன்ற பாயிண்ட் வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்படி லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். சரி, இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னும் ஈஸியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து இந்த டயக்னல் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இருக்கு இல்லையா, டயக்னல் மேலே கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு செட் ஸ்கொயரை எடுத்துக்கோங்க. செட் ஸ்கொயர் எடுத்து இப்படி பாருங்கள், இப்படி நம்மளால் மூவ் பண்ண முடியும். நல்லா ஸ்கேலை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆறுன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே வச்சுட்டு கரெக்டாக லைன் போட்டுருங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கேல் வந்து நமக்கு நல்லா கிரிப்பு கொடுக்கும், அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ கீழே வந்து நம்ம வரைய போகிறோம். அதனால இந்த ஸ்கேல் எடுத்து வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இது மேலே வச்சிடுறேன். இப்போ இந்த செட் ஸ்கொயரை நான் திருப்பிறேன். ஏன்னா இப்படி வச்சுனா நமக்கு 90 டிகிரி கரெக்டாக வராது. அதனால இது நான் திருப்பிடுறேன். ஏன்னா நமக்கு இப்படி தான் இருக்கணும், 90 டிகிரின்றது இது தானே 90 டிகிரி. ஸோ அதனால நான் இப்படி மூவ் பண்ணிகிட்டே வரேன். மூவ் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா இந்த ஈன்ற பாயிண்ட் வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், லைனை ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போ h1 h2 எது வேணால் நீங்கள் மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கலாம். இது h1 h2 இல்லை இது h1 இது h2 எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த h1 எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறேன். ஸ்கேல் வச்சு எனக்கு மெஷர் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 1.9 வருது. ஸோ 1.9 சென்டிமீட்டர் தான் என்னுடைய h1. நெக்ஸ்ட் h2 பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு ஆனால் எனக்கு 2.3 வருது. ஸோ என்னுடைய h2 பார்த்தீங்கன்னா 2.3 சென்டிமீட்டர் வருது. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் equal to half into d into h1 plus h2 square units. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் நான் அப்படியே போட்டுக்கிறேன். எனக்கு வந்து டி வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 10 சென்டிமீட்டர், அதனால் 10 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு h1 ப்ளஸ் h2. ஸோ h1 எவ்வளோ வந்திருக்கு 1.9 ப்ளஸ் h2 எவ்வளோ வந்திருக்கு 2.3. ஸோ நீங்கள் எது வேணாலும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். எது h1 h2 மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா, 2 டேபிள் இதை 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1 5 5 வந்துடும். இன்ட்டு இது ரெண்டுத்தையும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1.9 2.3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 12 பேலன்ஸ் 1 4.2 நமக்கு கிடைக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு நேரம் கரெக்டாக இந்த இடத்துல பாயிண்ட்டை வச்சுருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4.2 கூட நம்ம 5 மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 5 2s are 10 பேலன்ஸ் 1 4 5s are 20 21. ஸோ இப்போ இங்கே ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால இங்கே டாட் வைப்போம். இங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ இங்கேருந்து கவுண்ட் பண்ணும்போது ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கிறோம். அப்போ 0 போயிடும். ஏன்னா டாட்டுக்கு அப்புறம் 0 வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ 21 நமக்கு கிடைக்குது. ஸோ 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கண்டிப்பாக நீங்கள் யூனிட்டில் இங்கே ஸ்கொயர் கண்டிப்பாக போடணும். ஏரியா எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்டெப்ஸ்லாம் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்லேயே எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.